நல்லது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய தொடர் வேத படிப்பு ஹைல்பர்க் கேட்டகிசம் இந்த வேத வினா விடையில தொடர் வேத படிப்பு இன்றைய நாளிலே 7வது வினா விடையை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்க கடந்த வாரம் கடவுள் எங்களை எப்படி படைத்திருந்தார், அவருடைய சிருஷ்டிப்பு எப்படியாக அமைந்திருந்தது என்பதை நாங்க பார்த்தோம். அதுல விசேஷமா நாங்க கண்டது, கடவுள் மனிதனை தனிப்பட்ட ரீதியாக விசேடமாக அவர் நேரடியாக இடைப்பட்டு, இப்ப நாங்க பார்த்தோம் என்ன, மற்றைய காரியங்களை படைக்கும் பொழுது அவர் சொல்ல அவைகள் உண்டானது, சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் மனிதனை மாத்திரம் மண்ணினாலே அவர் ஒரு குயவன் கரத்துல எப்படி மண்ணை எடுத்து வடிவமைப்பானோ அதே போல அவர் வடிவமைத்து நேரடியாக மனுஷனுடைய படைப்புல இடைப்பட்டார் என்பதை நாங்க பார்த்தோம். அதே போல எந்த சிருஷ்டிப்புக்கும் இல்லாத மேன்மையாக கடவுளுடைய சாயலை அவனுக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம். அதே போல அழியாத நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்துமாவை அவனுடைய நாசில ஊதி அவனை விசேஷித்த படைப்பாக படைத்தார் என்பதை நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப அவனை நல்லவனாக படைத்திருந்தார், தன்னுடைய சாயலாக நன்மை செய்யக்கூடியவனாக ஆண்டவர் படைத்திருந்தார். அப்ப சாயல் என்றால் என்னவென்பதை நாங்க பார்த்திருந்தோம். இன்றைய நாள்ல அப்படியாக ரைட் அவனை கடவுள் நல்லவனாக படைத்திருக்கிறார் என்றால், கேள்வி இன்றைக்கு 7வது கேள்வி எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, அப்படியானால் அப்படி நல்லவனாக கடவுள் அவனை படைத்திருப்பார் என்று சொன்னால், எங்கிருந்து மனிதனுடைய இந்த சீர்குலைந்த சுபாவம் வருகிறது? சீர்குலைந்த சுபாவம்னு சொல்லும் பொழுது, பாவத்தினால் கரைப்பட்ட இந்த சுபாவம் எங்க இருந்து வந்துச்சு? ரைட், அவன் வந்து கடவுளை தேடுறவனாக இருந்தான், கடவுளோடு உறவாடுகிறவனாக இருந்தான், கடவுளை அறிந்து கொள்ளுகின்ற சுபாவத்தோடு அவனை கடவுள் படைக்கிறாரு. ரைட், எனவே கடவுளை முழுவதுமாக நேசிக்க முடிந்தது. அதே போல பிறனையும் அவனால நேசிக்க முடிந்தது. ரைட், கடவுள் அவனை நீதி உள்ளவனாக படைத்திருந்தார். எனவே அவன் கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒழுங்கின்படி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்றவனாக இருந்தான். கடவுள் கொடுத்திருக்கின்ற வாக்கு அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகின்றவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுது இந்த எல்லா காரியமும் அவனுடைய வாழ்க்கையில சீர்குலைந்த ஒரு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. ரைட், ஏன்னு சொன்னா நாங்க பார்த்திருந்தோம் கடைசியா நாங்க பார்த்தோம் என்னன்னா, மனுஷனுடைய சீர்குலைந்த நிலைமை. ரைட், இப்ப கொலை செய்கிறவனாக மாறிட்டான், சுயநல அன்புள்ளவனாக மாறிட்டான். ரைட், தன்னுடைய வாழ்க்கைக்காக எதையும், தன்னுடைய நன்மைக்காக எதையும் செய்யக்கூடியவனாக மாறிட்டான் இல்லையா? அப்ப அந்த இப்படியான அந்த சீர்குலைந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இப்ப இன்றைக்கு வந்து மனுஷன் வந்து நிறைய படிச்சிருக்கிறான், நிறைய காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் ரொம்பவும் கொடூரமானவனா இருக்கிறான் இல்லையா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய தேவைகளுக்காக, தனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை கொலை செய்து அவர்களுடைய சரீர உறுப்புகளை கூட உள்ளுக்கு இருக்கிற கிட்னி, ரைட், ஈரல், இருதயம் போன்றவற்றை கூட என்ன செய்யறான், இன்னைக்கு களவெடுத்து அவைகளை விற்பனை செய்து தான் வாழ்க்கை வாழ்றவனாக இன்னைக்கு காணப்படுறான். ரைட், சொந்த உறவுகள் மத்தியில ரைட் அவன் தன்னுடைய சுயநலனுக்காக கொலை செய்கிறவனாக அவன் இருக்கிறான். ரைட், எனவே இப்படியான ரைட் வியாபாரம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு என்ன நோய் வந்தாலும் பரவாயில்ல, என்ன விதமான பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல. ரைட், எனவே பலவிதமான கலப்படங்களை ரைட் சாப்பாடுகள்ல இன்னைக்கு கலந்து விற்பனை செய்கிறவனாக காணப்படுறான். அப்போ எல்லா காரியங்களையும் ஒரு சீர்குலைந்த நிலைமையை நாங்க பார்க்கிறோம். மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவனுடைய திருமண வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ஒரு மோசமான நிலைமையை நாங்க பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் வந்து அவனை இப்படி படைக்கல, இந்த சுபாவம் உள்ளவனாக படைக்கல. அப்ப இந்த சுபாவம் எப்படி அவனுக்குள்ள வந்தது ரைட் என்பதை 7வது கேள்வி பதில் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அப்ப எப்படி கேள்வி கேட்குது, அப்படியானால் எங்கிருந்து மனிதனுடைய இந்த சீர்குலைந்த சுபாவம் வருகிறது என்று கேட்டுட்டு அதுக்கான பதில் சொல்லப்படுது. பரதேசு போன்ற ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமை மற்றும் வீழ்ச்சியின் நிமித்தம் நம்முடைய சுபாவம் கெட்டு போனதாகவும்,
நாம் பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டு பிறக்கிறோம் என்று சொல்லி அந்த பதில் எங்களுக்கு சொல்லுது. அப்போ நேரடியாக நாங்களும் ஏற்கனவே கற்றுக்கொண்டு இருக்கிறதே போல இந்த கெட்ட சுபாவம் மனுஷனுடைய வீழ்ச்சியினாலே அவனுக்கு வந்துச்சு. ரைட்? அந்த வீழ்ச்சி எப்படி உண்டானது? ஆதி பெற்றோர், ரைட்? கடவுள் படைத்த முதல் மனிதன். அவனுடைய ரைட் அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த கீழ்ப்படியாம வீழ்ந்து போனது நிமித்தம் பாவத்துல இந்த சுபாவம் கெட்டுப் போனது. அந்த சுபாவம் கரைப்பட்டது. அதாவது தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சாயல், அந்த அன்பு, அந்த நீதி, அந்த ஞானம், அந்த அந்த காரியங்கள் கரைப்பட்டு அவனுடைய சுபாவம் கெட்டுப் போனது என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே கடைசியா அந்த பதில் எப்படி முடியுதுன்னு பாருங்க. நாம் பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டு பிறக்கிறோம் என்று பதில் சொல்லுது. சரியா? அப்போ எங்களுக்கு வசன ஆதாரம் எங்க நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முழுக்க நாங்க அந்த மீறுதல்களையும் அதன் மூலம் அந்த பாதிப்பையும் நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப மனுஷனுக்குள்ள இப்படியான கெட்ட சுபாவம் இன்றைக்கு நாங்க எங்களுக்குள்ள இருக்கின்ற சுயநலம் அல்லது பழிவாங்கும் எண்ணம் அல்லது எரிச்சல், கோபம், அல்லது கசப்பு, வைராக்கியங்கள், பொறாமைகள், களவு, இச்சை இப்படியான இந்த மோசமான தன்மைகள் வருவதற்கான காரணம் எப்படி அங்க எங்கிருந்து வந்துச்சு? இந்த வசனம் சொல்லுது, கடவுள் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை ரைட் கணவனும் மனைவியுமாக ரைட் சேர்ந்து அவங்க கடவுளை எதிர்த்து அந்த கடவுள் வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததின் மூலம் அந்த பாவம் உலகத்துக்குள் பிரவேசித்தது என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. சரியா? இன்னும் அதை விளக்கமா நாங்க பார்ப்போம்னு சொன்னா, முதல் மனிதனாகிய ஆதாம், இங்க என்ன எழுதியிருக்கிறோம்? முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனை தொடர்ந்து வந்த முழு மனித குலமும் பாவத்தினால் சீர்கெட்டு போனது. இவ்வுலகத்திற்குரிய நமது முதல் ஆதி தந்தையாகிய ஆதாமிடமிருந்து வீழ்ந்து போன தன்மையும் பாவத்தையும் நாம் சுதந்தரித்துக் கொள்கிறோம். அப்ப கற்பம் தரித்து பிறக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இப்ப ஆதாமையும் ஏவாளையும் மனுஷர்களுடைய பிரதிநிதிகளாக, முதல் மனிதர்களாக, அவங்க மூலம்தான் எல்லா மனு குலமும் மனுஷ சந்ததியும் தோன்ற போகுது. எனவே அவங்களுக்குள்ள ஏற்படுகின்ற அந்த சாபமான அல்லது அந்த பாவத்தில் வீழ்ந்த நிலைமை அல்லது அந்த சீர்கெட்டு போன நிலைமை என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்கள தொடர்ந்து வருகின்ற எல்லா மனிதர்களுக்குள்ளும் அது வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப ஆதாம் ஏவாள் வீழ்ந்து போன தன்மைய ரைட் அந்த தன்மையையும் அந்த பாவத்தையும் அதாவது கடவுளுடைய சாயல் கரைப்பட்டு போன அந்த சாயலையும் அவங்க சுமந்து கொண்டு இருக்கிறதுனால இப்ப அந்த அவங்களுக்குள்ள வருகின்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன செய்யப்படுது? அந்த பாவம் அவங்கள ஆட்கொள்ளுகின்றதாக மாறுது. அப்ப எங்களுக்கு பரம்பரை சொத்து மாதிரி ரைட் ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து அந்த சொத்து, அந்த பாவம், அந்த மோசமான தன்மைகள், கடவுளை எதிர்க்கின்ற, கடவுளை விரோதிக்கின்ற, தன்னுடைய உடன் இருக்கின்ற மனைவியையே நீர் கொடுத்த ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய விதமாக பேச வைக்கின்ற, ரைட் தான் ஒளிந்து கொண்டு தன்னுடைய பாவத்துக்காக மற்றவர்களை கையை நீட்டி காட்டுகின்ற, நீர் கொடுத்த ஸ்திரீன்னு சொல்லி கடவுளை குற்றம் சுமத்துகின்ற இந்த குணாதிசயம் இன்றைக்கு அவங்க மூலம் ஒரு சொத்தாக ரைட் பரம்பரை சொத்தாக இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அது வந்திருக்கிறது என்பதை இந்த காரியம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. சரியா? இப்ப பாருங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியேயே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சரியா? இந்த வசனத்துல சொல்லப்படல கடவுள் எப்படி நாங்க இப்போ கடந்த கடைசி பாடத்துல எப்படி படிச்சோம்? கடவுள் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின் படியையும் மனுஷன் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார் என்பதை நாங்க விளக்கமா பார்த்தோம். இங்க சொல்லப்படுற மாதிரி ஆதாம் தன் சாயலாக தன் ரூபத்தின் படியையே என்ன செய்தாராம்? சேத் என்கின்ற தன்னுடைய மகனை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. சரியா?
இங்க தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல்னு சொல்லப்படாம விசேஷமாக ஆதாமுடைய சாயல், ஆதாமுடைய ரூபம் என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் என்னத்த எங்களுக்கு காண்பிக்குதுன்னு சொன்னா, அந்த மூல பாவம் அல்லது அந்த ஆதி பாவம், ரைட்? அந்த ஒரிஜினல் சின்னு சொல்லுவாங்க, ரைட்? அந்த பாவமானது அப்போ கடவுளுடைய சாயலாக கடவுள் ஆதாம படைக்கிறாரு. அந்த சாயல் கரைபட்டு போய் ஆதாம் வந்து கடவுளுக்கு எதிரானவனாக மாறிட்டாரு இப்போ. இப்ப ஆதாமுக்குள்ள இருக்கின்ற சாயல் என்னது? பாவ சாயல், ரைட்? கடவுளை எதிர்க்கின்ற சாயல் அல்லது கடவுளை கேள்வி கேட்கின்ற சாயல், ரைட்? ஆ, தங்களுடைய வாழ்க்கைய, தங்களுடைய நிர்வாணத்தை தாங்களே மூடிக்கொள்ளும்படி ஓடுகின்ற சாயல், தங்களுடைய பாவத்துக்காக வெட்கப்படுகின்ற சாயல். அதே போல மரணத்தை கொண்டு வந்து தந்திருக்கின்ற மரணமாக கூடிய சாயல் இப்ப, ரைட்? இப்போ அந்த சாயல், ரைட்? அந்த கெட்டுப்போன சாயல், ரைட்? அந்த சீரழிந்த அல்லது சாவுக்கு ஏதுவான அந்த கரைப்பட்டு போன சாயலின் படிதான் என்ன செய்யறார்? தன்னுடைய மகனை அவர் பெற்றெடுக்கின்றார், ரைட்? அப்ப இந்த வசனம் காட்டுது, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் கரைப்பட்டு தான் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளையும் எப்படி பெறான்? இனி தேவனுடைய சாயலாக அவங்களை பெறாமல் மனுஷன் தன்னுடைய சாயலாக அவனை பெறுகிறான். சரியா? இப்போ இப்படியாக ஒவ்வொரு மனிதனும், சரியா? இப்ப ஆதாம் சேத்த பெறுறாரு, அவருடைய பிள்ளைகளை பெறுறாரு. இந்த பிள்ளைகள் எல்லாத்துக்குள்ளும் எது கடத்தப்படுது? அந்த பரம்பரை சொத்து. மனுஷனுடைய சாயல், மனுஷனுடைய ரூபம். அதாவது மனுஷனுடைய ரூபம் சொல்றது என்ன இது? அந்த பாவ சாயல், கடவுளை எதிர்க்கின்ற, கடவுள் அருவருக்கின்ற காரியங்களை விரும்பி செய்கின்ற, கடவுளை தேடாத திருக்குள்ள இருதயத்தை கொண்ட அந்த சாயல், நித்தமும் பொல்லாததை நினைக்கின்ற அந்த சாயல், ரைட்? எல்லா தூசணங்களும், எல்லா மோசமான காரியங்களும் வெளியே வருகின்ற அந்த சாயல், அந்த மனித சாயல், மனித ரூபத்தின்படி தன்னுடைய பிள்ளைகளை மனிதன் பெற்றெடுக்கின்றான். அப்ப பாவம் என்ன செய்யுது? அந்த பாவம் என்கின்ற அந்த கடவுளை விட்டு பிரிக்கின்ற, கடவுளை வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த சாயலுக்கு ஏதுவாக மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியில சந்ததி சந்ததியாக பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம், ரைட்? இப்ப ரோமர்ல நாங்க அவதானிக்கும் பொழுது மனுஷன் வந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும், ரைட், ஊரும் பிராணிகளுக்கு, அப்ப ஊரும் பிராணும் பொழுது பாம்புக்கும், பறவைகளுக்கும், ரைட், உலகத்துல பார்க்கிற மிருகங்களுக்கும் அந்த மகிமையை அவன் செலுத்துறவனா இருக்கிறான். தன்னை படைத்தவரை மறந்துட்டு, படைத்தவரை மகிமைப்படுத்தாம மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் தன்னுடைய கடவுளாக நினைச்சு அவன் அவைகளுக்கு மகிமையை செலுத்துறவனாக இருக்கிறான். அதுதான் மனுஷனுடைய சாயல், மனுஷனுடைய ரூபம், ரைட்? இங்க நாங்க ஆதியாகமம் 5:3 பார்த்ததை போல. அதே மாதிரி சுபாவத்தின்படி தனக்கு கொடுத்திருக்கின்ற திருமண வாழ்க்கையின் சந்தோஷத்தை அவன் அனுபவிக்காம, ரைட், நாங்க ரோமர்ல வாசிக்கிற மாதிரி அவன் வந்து மோக இச்சையில பொங்கி என்ன செய்யறான்? ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் தகாத விதமாக அவன் செயல்படுகின்றவனாக இருக்கிறான், ரைட், என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ கடவுள் கொடுத்த குடும்ப வாழ்க்கை, கடவுள் கொடுத்த அந்த குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை மனுஷன் என்ன செய்யறான்? தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படி அவன் மோசமான விதமாக அந்த பாவ சாயலை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறவனாக அவன் காணப்படுகின்றான். சரியா? அதே மாதிரி சாவுக்கு ஏதுவான், அவன் வந்து நித்திய காலமாக நரகத்துக்கு போக வேண்டிய அந்த சாயல், அந்த ரூபத்தின்படி அவனுடைய சந்ததியை அவன் என்ன செய்யறான்? மனுஷன் பெருக்கி கொண்டு போறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ ஆதாம் கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. நான் வந்து கிறிஸ்தவ அடிப்படை நம்பிக்கைகள் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. ரோஜர் வெயில்ஸ் என்றவர் எழுதியிருக்கிறாரு. அவரு இப்படி சொல்றாரு அதுல, ஆதாம் முழு மனித இனத்தின் பிரதிநிதியாக இருந்த காரணத்தினால் பாவத்தின் கேட்டையும் குற்றத்தன்மையையும் தனது சந்ததி அனைத்திற்கும் என்ன செய்யறான்? கடத்தினார். அதாவது கொண்டு செல்கிறாராம். ஒவ்வொரு மனித சந்ததிக்கும் அவன் என்ன செய்யறான்? கொண்டு போறான் தன்னுடைய அந்த சாயலை. அப்ப தேவனுடைய சாயல் கரைப்பட்டு, தேவன் தன்னுடைய சாயலாக படைத்தார், மனுஷனை நல்லவனாக படைத்தார் என்று பார்த்தோம். அந்த நல்ல தன்மை கரைப்பட்டு கெட்ட சாயலையும்
தன்னுடைய மோசமான எண்ணங்களையும் மனித சந்ததிக்குள்ளே என்ன செய்யப்படுது? மனுஷன் வந்து கடத்துகின்றவனாக, கொண்டு செல்லுகின்றவனாக இருக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எங்களுக்கு சொல்லுது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்ப என்னங்க நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரே மனுஷனாலே பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ரைட்? அந்த பாவமும், அந்த பாவத்தினாலே உண்டான மரணமும் இந்த உலகத்துக்குள்ளே, மனிதனுக்குள்ளே அது பிரவேசித்திருக்கிறது. அப்ப கேள்வி என்ன இன்றைக்கு? நாங்க கேட்கிற கேள்வி, அப்படியானால் எங்கிருந்து மனுஷனுடைய இந்த சீர்குலைந்த சுபாவம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ரைட்? நாங்க பார்க்கிறோம். மனுஷ சாயல், ரைட்? கரைப்பட்ட சாயல். அந்த ஒரே மனுஷனாலே, தேவனுடைய தேவன் மனுஷர்களுடைய பிரதிநிதியாக படைத்த அந்த மனுஷனின் மூலம், அவனுடைய மீறுதலின் மூலம், அந்த பாவமும் அதனுடைய தண்டனையான மரணமும் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ரைட்? அப்புறம் 5ஆம் அதிகாரம் ரோமர்ல 18ஆம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பும் உண்டாயிற்று. 19ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? இந்த எல்லா வசனங்களிலும் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற காரியம் என்ன? அந்த ஒரே மனுஷனினாலே, ரைட்? அந்த ஒரே பாருங்க, ஆரம்பத்துல பார்த்தோம், மேல இருக்கிற வசனத்துல பார்க்கிறோம் 5:12ல ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினால் ஏற்பட்ட மரணமும் உலகத்துல பிரவேசிச்சிருக்குதாம். அடுத்து வாசிக்கிறோம், அந்த ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே, ரைட்? எல்லா மனுஷருக்குள்ளும் அந்த மீறுதலும், அந்த ஆக்கினை தீர்ப்பும், தண்டனையும் உண்டாகுது. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலேயே எல்லா மனிதர்களும் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சரியா? சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம் தாவீது சொல்றாரு, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன இந்த வசனம் எல்லாம் காட்டுதுன்னு சொன்னா, நம்ம யோசிக்கிறது என்னது? மனுஷன் பிறந்து பெரியாளா வந்து அவன் வந்து யோசிச்சு பாவம் செய்யும் பொழுதுதான் பாவியாக மாறுறான் என்று நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேத வசனங்கள் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு சொன்னா, ஆதாமின் மூலம் வருகின்ற அந்த கரைப்பட்ட தன்மை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ரைட்? அதாவது கர்ப்பம் தரிக்கப்படுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் அந்த தன்மை வருகிறது என்பதை வேத வசனங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ரைட்? நாங்க அதை இன்னும் பார்க்கலாம். அந்த புத்தகத்துல இருந்து நான் எழுத்த சில ஒரு காரியத்தை இங்க போட்டிருக்கிறேன். குற்றத்தன்மையையும் தனது சந்ததி அனைத்திற்கும் கடத்தினார். சரியா? அப்போ துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த சந்ததி ஆரம்பத்திலேயே, ரைட்? அவனுடைய வித்து, அவனுடைய கருவுல உருவாகின்ற அந்த வித்து முதலாய், ரைட்? யாருடைய சாயலாக இருக்குது? மனித சாயலாக. ரைட்? ஆதாமின் சாயலாகவும் ஆதாமின் ரூபத்தின்படியையும் ஒரு மகனை பெற்று சேத்துன்னு பேர் வச்சான் இல்லையா? அதே போல அந்த மனித சாயலாக, ரைட், ஒவ்வொரு சந்ததியும் வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? எனவே அன்பானவர்களே, நம்ம உலக ரீதியில நாங்க கவனிக்கும் பொழுது, இந்த கேள்வி பதில்ல அழகா கொடுக்கப்பட்டிருக்குது. மனுஷன் யோசிக்கிறானா, நல்லா கல்வி அறிவு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டா அவன் பூர்ண மனுஷன் ஆகிருவான், அவன் வந்து நல்லவன் ஆகிருவான், ரைட்? அவன் வந்து ரொம்ப ஒழுக்கம் உள்ளவனாக மாறிடுவான் என்று சொல்லி இன்றைக்கு உலக மனுஷன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறானா, ரைட்? சிலர் யோசிக்கிறாங்களாம், உலக ரீதியில ரொம்ப சொத்து சுகங்களோட ஒரு எல்லாரும் மதிக்கத்தக்க விதமாக ரொம்ப மேன்மையான ஒரு புகழ்ச்சியான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று மனுஷன் யோசிக்கிறான். இன்னும் சிலர் யோசிக்கிறாங்களாம், எங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் மறந்து, அந்த கவலைகள் எல்லாம் நம்ம யோசிக்காம மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைய
நம்ம உருவாக்கி கொண்டு வருவோம்னு சொன்னா, எங்களுடைய வாழ்க்கை வந்து பாசிட்டிவா மாறும். எல்லாத்தையும் நாங்க பாசிட்டிவாவே நினைச்சுக்கிட்டு இருப்போம்னு சொன்னா, எல்லாமே நல்லதா மாறிரும் என்று உலக மனுஷன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறானாம். ரைட்? ஆனால் வேதாகம ரீதியில நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ரைட்? மனுஷன் மேல இருந்து கீழ விழுந்திருக்கிறான். சரியா? மேல இருந்து கீழ விழுந்திருக்கான். அதாவது நல்ல நிலைமையில அவன கடவுள் படைச்சு வச்சாரு. நல்லவனாக தன்னுடைய சாயலாக படைச்சு வச்சாரு. அந்த மனிதன் பாவத்தில வீழ்ந்திருக்கிறபடியினாலே, எந்த கல்வி அறிவும், எந்த உலக மேன்மையும், எந்த விஞ்ஞான அறிவும், எந்த விதமான கண்டுபிடிப்புகளும் அவனுடைய அந்த கெட்டுப்போன தன்மைய திருப்பி தர அந்த கெட்டுப்போன தன்மைய மாற்றி நல்ல தன்மைய திருப்பி தர முடியாது. அதாவது அவனை நல்லவனாக மாற்றக்கூடிய ஒன்றும் உலகத்துல இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? ஒரு கட்டத்துல சொன்னாங்க, கல்வி அறிவு இல்லாதனால மக்கள் வந்து குடும்பம் நடத்த தெரியல. நிறைய கொலைகள் நடக்குது. சரியா? என்று சொன்னாங்க. நிறைய களவு செய்றாங்க என்று சொன்னாங்க. ரைட்? இன்றைய இன்றைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கல்வி அறிவுல மிகவும் உலகம் மிகவும் முன்னேறி இருக்குது. என்றைக்கும் இல்லாத வண்ணம் கண்டுபிடிப்புகளும், ரைட்? எல்லா விதமான காரியங்களும் மிகவும் முன்னேறிய ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். சரியா? அவ்வளவு கல்வி அறிவும், ஞானமும் முன்னேறிய காலத்துல இருந்தாலும், மனுஷனுடைய பாவ குணாதிசயத்தின் நிமித்தம் நடக்கின்ற அக்கிரமங்களை யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ரைட்? அ எவ்வளவு கல்வி அறிவு அதிகரிக்குதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு மனுஷனுடைய மோசமான தன்மைகளும் இன்னொரு பக்கம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம காண முடியுது. சரியா? இப்போ கல்வி அறிவு இல்லாம மனுஷன் பாவம் செஞ்சுகிட்டு இருக்கான். இப்போ என்ன நடக்குது சொன்னா, கல்வி அறிவு நல்லா பெற்றுக்கொண்டு, அந்த அறிவை பயன்படுத்தி மனுஷன் பாவம் செஞ்சுகிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். காரணம் அந்த மூல பாவம், ஆதி பாவம், ஒரிஜினல் சின் அவன பாதிச்சிருக்கிறது என்பது அது எங்களுக்கு காண்பிக்குது. சரியா? இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப சில இடங்கள்ல என்ன 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 சொல்றாங்கன்னா, சிலர உயிரோட கடத்தி கொண்டு போய், உயிரோடே வைத்து அவங்களுடைய வாய்கள் எல்லாத்தையும் கட்டி, கைகள் எல்லாத்தையும் கட்டிட்டு, உடல 2ஆ பிரிச்சு, உயிரோட வச்சு, உடல வெட்டி, உள்ளுக்கு இருக்கின்ற இருதயம், உள்ளுக்கு இருக்கின்ற கிட்னி எல்லாம் அப்படியே சூட்டோட எடுக்குறாங்களாம். ஏன்னு சொன்னா, அந்த சூட்டோட எடுத்தா தான் சீக்கிரமா கொண்டு போயிட்டு பொருத்த முடியும், விற்க முடியும். அப்போ இப்படி வெட்டி அழகா அந்த கிட்னிய எந்த விதமான பாதிப்பும் இல்லாம உள்ளுக்கு இருந்து எடுக்கணும்னு சொன்னா, அதுக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு கல்வி அறிவு வேணும்னா, அத குறிச்சு ஒரு ஞானம் வேணும் இல்லையா? இல்லாட்டி கண்ட மாதிரி போட்டு பிச்சை எடுத்துட்டு போக இயலாது. அப்ப படிச்சவன். ஆனால் இப்படியான வியாபாரங்கள் இன்றைக்கு உலக ரீதியில ரைட் அ அந்த பிளாக் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரகசியமாக இவைகள்லாம் இன்றைக்கு விற்கப்படுது. ரைட்? படிச்சவங்க தான் செய்றாங்க. சரியா? அப்போ படிப்பு படிச்சவங்க, படிப்பு அறிவு இல்லாதவங்க என்று சொல்லி வித்தியாசம் இல்லாம ரைட்? எல்லாரும் இந்த விழுந்து போன அந்த ஆதாமனுடைய அந்த சாயல் எல்லாத்துக்குள்ளயும் ஊடுருவி எல்லாருடைய ஆத்துமாவிலையும் வேறு மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு அவனுடைய வாழ்க்கைய பாதிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்? இன்றைக்கு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் ஒரு சினிமா படங்கள்ல அல்லது நம்ம நாடகங்கள்ல ஒருத்தனை கொலை செய்யறத பார்த்தா பயமா இருக்கும். 2 நாளைக்கு மறக்க இயலாது. ஆனா இன்றைக்கு கொலை செய்யறத பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் நல்லா உற்சாகமா, சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அப்படி எங்கள பழக்கி வச்சுட்டாங்க. அடிக்கணும், ரத்தம் பாயணும், வெட்டணும், துடிதுடிக்கணும், அதுகள பார்க்கணும் இன்னைக்கு. ரைட்? அப்ப அந்த மனுஷனுடைய அ அந்த தயவு, அவனுடைய இரக்கம் அதெல்லாம் இல்லாம போயிட்டு இன்னைக்கு ஒரு கொடூரமான நிலைமையில தன்னுடைய சக மனுஷன அ ஆ கொலை செய்கின்றத இன்னைக்கு நாம பார்க்கிறோம். இல்லையா? அப்ப சித்திரவாத முகாம்னு சொல்லப்படுகின்ற இடங்கள்ல மிருகங்கள விட மோசமா தன்னுடைய சக மனிதனை என்ன செய்றான் இன்னைக்கு? மனுஷன் சித்திரவதை செய்து கொலை செய்கின்றது எல்லாத்தையும் நாங்க பார்க்கிறோம். ரைட்? வித்தியாசமான முறையில சிந்திச்சு செயல்படுறாங்க. ரைட்? அதே மாதிரி துஷ்பிரயோகங்கள், களவு, கொலை, கொள்ளை என்று சொல்லி இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? படிப்பறிவு உண்டு, உலக மேன்மை உண்டு, மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தன்னை காண்பித்துக் கொள்ளுகின்றான், அழகா இருக்கிறான், ரைட்?
ஒன்றும் குறைவில்லாதவனை போல அவன் காணப்படுறான். நல்ல உடுப்பு இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல வாகனங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குணாதிசயம் அவனுக்குள்ள இருக்கிறதை நாங்க காண்றோம். அந்த குணாதிசயம் தான் என்ன? மனுஷ சாயல். மனுஷன் தேவனை விட்டு பிரிந்ததினாலே ஆதாம் மூலம் வந்த அந்த பாவ குணாதிசயம் அவனுக்குள்ள இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அப்போ எந்த நிலைமையும், எந்த காரியமும் அவன என்ன செய்யாது? திரும்பவும் கடவுளுக்கு உகந்த மனுஷனாக மாற்றாது. சரியா? கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஆனால் அவன் மனது பாவத்தினால் கெட்டுப் போய் துன்மார்க்கம் உள்ளதாய் இருப்பதினாலே, இது வந்து அந்த ஹைடெல்பர்க் கேட்டகிசம் விடையில போடப்பட்டிருக்குது. அவன் வீழ்ந்து போனவனாக அழுகிப் போன ஆப்பிள் பழத்தைப் போல் இருக்கிறான் என்று சொல்லப்படுது. சரியா? இப்ப அ எவ்வளவுதான் வெளியில அழகானவனாக அவன் காணப்பட்டாலும், உள்ளான ரீதியில அவனுடைய குணாதிசயம்லாம் எப்படி இருக்குது? ஒரு அழுகிப் போன, பாவிக்க முடியாத அல்லது சாப்பிட முடியாத, வீசப்படக்கூடிய, நாற்றம் எடுக்கின்ற, அல்லது புழு முண்டிக் கொண்டிருக்கின்ற, ரைட்? அங்க வந்து எந்த விதமான அ ஆப்பிளினுடைய வாசத்த நாங்க பார்க்க முடியாது. ரைட்? நாற்றம் தான் அங்க எடுக்கும். தொட முடியாது. ரைட்? அப்படியான ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த வீழ்ந்து போன மனிதன் இருக்கிறான் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ரைட்டா? எனவே ஒரு ஆப்பிள் பழம் இருக்குன்னு சொன்னா, அது எவ்வளவு ரொம்ப கவர்ச்சியானது, இல்ல அழகானது. ரைட்? சாப்பிடக்கூடியது. ஆனால் அழுகிப்போன ஆப்பிள்ன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரைட்? அது தூக்கி வீசக்கூடியது, புழு முண்டிக் கொண்டிருக்கக்கூடியது, மோசமானது. அப்ப மனுஷன் எவ்வளவுதான் தன்னை நல்லவனாக, மேலோட்டமாக கல்வி அறிவு, உலக மேன்மை, மகிழ்ச்சி, பணம், புகழ், ரைட்? நல்ல ஆடைகள், மேக்கப் எல்லாம் மேலோட்டமாக காண்பித்துக் கொண்டாலும், ரைட்? நல்ல கல்வி அறிவு பெற்றவனாக, விஞ்ஞானியாக தன்னை காண்பித்துக் கொண்டாலும், தத்துவ ஞானியாக தன்னை காண்பித்துக் கொண்டாலும், அவனுடைய உண்மை நிலைமை இதுதான் என்பதை, கெட்டுப்போன நிலைமைய வேதாகமம் எங்களுக்கு காண்பிக்கிறது என்பதை இந்த ஹைடெல்பர்க் கேட்டகிசம் 7வது இந்த 8வது கேள்வி பதில் எங்களுக்கு 7வது கேள்வி பதில் எங்களுக்கு சொல்லித் தரும். ரைட்? எனவே நாங்க பாவ குணத்தோடு பிறக்கிறோம் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளோம். ரைட்? அப்ப எங்களுக்கு ஞாபகத்துல வாரது என்னது? அந்த காலத்துல வந்த ஒரு பாட்டு. அது எல்லாத்துக்கும் மனசுல இருக்கும். எந்த குழந்தையும் மண்ணுல பிறக்கும் பொழுது எப்படியாப்பட்ட குழந்தையா பிறக்குதா? நல்லவனாக தான் பிறக்குதாம். ரைட்? நல்ல குழந்தை தானா அது. ஆனா, அம்மா வளர்க்கிறம்போது தான் அது அந்த குழந்தை என்னவா மாறுதாம்? நல்லவனாகவும், தீயவனாகவும் மாறுதாம். ரைட்டா? அன்னையுடைய வளர்ப்புல தான் மாறுதாம். அப்ப இந்த இந்த வசனங்கள் எங்களுக்கு என்னத்த காண்பிக்குதுன்னு சொன்னா, அ ஆதாம் ஏவாளுடைய தன்மைய தான் காண்பிக்குது இந்த வசனமும் எங்களுக்கு. ஏன்னு சொன்னா, அ ஆதாம் கிட்ட கடவுள் கேட்டாரு, "ஏன் இந்த கனிய சாப்பிட்ட?" ஆதாம் உடனே என்ன சொன்னாரு? "நான் அப்படி சாப்பிடல. நீங்க கொடுத்த அந்த பெண் இருக்காங்க இல்லையா? ஏவாள். நான் தனியா சும்மா இந்த தோட்டத்துல என் பாட்டுக்கு இருந்தேன்." என்ற மாதிரி அவர் பேசுறாரு இல்லையா? ரைட்? நீங்க கொண்டு வந்து எனக்கு ஒரு ஏற்ற துணைன்னு சொல்லி ஒரு மனைவிய குடுத்தீங்க ஏவாள். அந்த ஸ்திரி தான் எனக்கு என்ன செய்துட்டா? இந்த பழத்த குடுத்தா நான் சாப்பிட்டேன். ரைட்? அதோட சேர்த்து என்ன சொல்றாரு? நீர் கொடுத்த ஸ்திரின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மனுஷனுடைய பாவத்துல விழுந்த மனுஷனுடைய சுபாவம் என்னது? தன்னுடைய பாவத்துக்காக, தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய பாவத்துக்கு தான் தான் காரணம் என்று சொல்ல மாட்டான். அவன் எப்பொழுதும் என்ன சொல்லுவான்? கைய நீட்டுவான். சூழ்நிலைய காட்டுவான். அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன். இதனால தான் இப்படி நடந்து கொண்டேன். அப்ப ஆதாம் என்ன சொன்னாரு? ஏவாள் கொடுத்ததுனால தான் சாப்பிட்டேன். அந்த ஏவாள நீங்க கொடுத்ததுனால தான் ஏவாள் எனக்கு பழத்த கொண்டாந்து கொடுத்துட்டா. இல்லாட்டி நான் இப்படி சாப்பிட்டு இப்ப உங்க முன்னுக்கு இப்படி நான் மறைஞ்சு நின்றுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே! என்ற மாரி பேசுறார். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? குழந்தை வளர்றது வந்து அம்மா கையில தான் இருக்குதாமா. அப்ப குழந்தை கையில இல்ல. குழந்தை வளரும் பொழுது அதனுடைய குணாதிசயத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்லையாம். அம்மா செஞ்ச வேல. அம்மா ஒழுங்கா வளர்த்திருந்தா புள்ள ஒழுங்கா வளர்ந்திருக்குன்னு சொல்லி அம்மாவ கை காட்டுற மனுஷனுடைய பாவ சுபாவத்த தான் இதுவும் எங்களுக்கு காண்பிக்குது. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது? பிறக்கும் பொழுதே மனிதன் பாவ குணாதிசயத்தோடு பிறக்கிறான் என்பதை அது காண்பிக்கிறது. எனவே குழந்தைகளை பார்க்கும் பொழுது பச்சை பச்சை புள்ளைகள் இல்லையா? ரைட்? அதுக்குள்ள எப்படி பாவம் இருக்கும் என்று நம்ம யோசிப்போம். ஆனா பைபிள் அதத்தான் சொல்லுது. அ தாவீது சொன்னதைப் போல ரைட்? அந்த 51ஆம் சங்கீதத்துல அந்த பாவ குணாதிசயத்தோடு நான் பிறக்கிறேன். துர்குணத்துல நான் உருவானேன்னு அவர் சொல்றார். ரைட்? அப்போ பிள்ளைகள் வளரும்பொழுது எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு விஷயத்த கேட்டு அடம் பிடிச்சு அழுகுறது, அல்லது கோபம் ஆறது, ரைட்? அல்லது
மற்றவங்கள அடிக்கிற தன்மை, இது எல்லாமே நமக்குள்ள எல்லாம் இருந்திருக்கு. நம்ம சின்ன பிள்ளையில இருந்து வளரும்பொழுது நம்ம எல்லாருக்குள்ளயும் இதெல்லாம் இருந்திருக்கு. ரைட்? ஏதாவது ஒண்ணு குடுக்காட்டி கீழ விழுந்து அடம் பிடிச்சு அழுகுறது. அம்மா, அப்பா சொல்லிக் குடுத்தாங்களே, இப்படித்தான் நீ அடம் பிடிச்சு அழுகணும். சாப்பாடு குடுக்காட்டி, ஒரு விஷயம் கிடைக்காட்டி இப்படித்தான் அழுகணும்னு சொல்லியா குடுத்தாங்க? இயல்பாகவே அதுக்குள்ள வருது இல்லையா? அதான் அந்த மனித சாயல். பாவத்துல கரைப்பட்ட மனிதனுடைய சாயல் அதுகிட்ட நம்ம பார்க்கிறோம். ரைட்? அதுக்கு கோபம் வருது. ரைட்? ஆ சில நேரங்கள்ல கொஞ்சம் வளர்ந்து வரும்பொழுது, ஒரு விளையாட்டு பொருளுக்காக சகோதர, சகோதரிகளோட சண்டை போடுது. அல்லது அத மறைச்சு வச்சுக்கிட்டு அத காணோம் அல்லது இல்ல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. ரைட்? இந்த தன்மையெல்லாம் அந்த பாவ குணாதிசயத்த அதுக்குள்ள நாங்க பார்க்கக்கூடியத நம்ம காண்றோம். அப்ப வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை அததான் எங்களுக்கு சொல்லி தருது. இல்லையா? அப்போ சங்கீதம் 14ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கிற மாதிரி முதல் 3 வசனங்கள்ல, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லு. பூமியில கடவுள் பார்த்து ஒருவனாவது கண்டுபிடிக்க முடியல நன்மை செய்கிறவன. எல்லாரும் பாவத்திலே கரைப்பட்டு அந்த பாவத்தின் குணாதிசயத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறத தான் ஆண்டவர் காணுகின்றார் என்பதை வேதாகமம் பைபிள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சரியா? யோபு 15ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ரைட்? அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் காட்டுது மனுஷனுடைய தகுதியற்ற தன்மையையும் அவன் பாவத்திலே கரைப்பட்டு பிறந்திருக்கிறான் என்பதையும் இது எங்களுக்கு காண்பிக்குது. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். சரியா? இந்த வசனம் நமக்கு நல்லா தெளிவா விளங்கும் பாருங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்றும் பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். ரைட்? இந்த வசனம் எங்களுக்கு தெளிவா, ரைட், எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குது. சரியா? ஒவ்வொரு மனுஷனும் கற்பத்திலே இருந்தே மீறுகிறவனாகவும் கற்பத்திலேயே துரோகம் பண்ணுகிறவனாயும் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு காண்பிச்சு. சரியா? எனவே அந்த குணாதிசயம் எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு எங்களுக்கு கோபம், எரிச்சல், வைராக்கியம், பழிவாங்கும் எண்ணங்கள், ரைட், சுயநல எண்ணங்கள், ரைட், இச்சை, ஆசை, பேராசைகள், ரைட், களவு, மற்றவர்களை கனம் பண்ணாத தன்மைகள், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவருக்கு முதலிடம் கொடுக்காம செயல்படுகின்ற தன்மைகள். சரியா? நாங்க எவ்வளவுதான் கடவுளுக்குள்ள பக்திவான்களாக எங்களை காண்பித்துக் கொள்ள முயற்சி செய்தாலும் அவைகளில் கூட நம்ம என்னத்தை வெளிப்படுத்துறோம்? எங்களுடைய அந்த மனுஷ சாயலை தான் வெளிப்படுத்துறோம். ஏதோ ஒரு பெருமைக்காக, இருமாப்பா, ரைட், எங்களுடைய ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறவர்களாகவே தான் நாங்க இருக்கிறோம். சரியா? அப்போ இந்த தன்மை எங்களுக்குள்ள, இந்த மோசமான தன்மை அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து அப்படியே மனிதனுக்குள்ள கடத்தப்பட்டு அது முழு மனித சந்ததியையும் பாதித்து பிறக்கிற குழந்தை முதலாய் அந்த பாவம் பாதித்து அது பிறக்கிறது, வளருகிறது என்பதை வேதாகமம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரைட்? அப்ப இந்த மனிதனுடைய இந்த சீர்குலைந்த நிலைமை படைப்புல அந்த ஒரிஜினல் உன்னதமான நிலைமையிலிருந்து விழுந்து போன மனிதனுக்குள்ள இருந்து இன்னும் அது எங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கேள்வி பதில் மூலம் வேதாகம சத்தியத்தை எங்களுக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ரைட்? அப்போ எங்களுக்கு யோசனை வரும், இவ்வளவு கெட்டவர்களா நாங்க, அப்ப எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாதா? ரைட்டா? நாங்க எப்போ மீறுறோம், துரோகம் பண்றோம், கற்பத்துல இருந்து வரும்பொழுது இப்படித்தான் செயல்படுறோம்னா நமக்கு நன்மை செய்யவே முடியாதா? அதுக்குதான் அடுத்த கேள்வி பதில் சொல்லுது. 8வது அடுத்த முறை நாங்க பார்க்க இருக்கிறது. அந்த கேள்வி பதில் என்ன பதில் கொடுக்குதுன்னு சொன்னா, இது தொடர்ச்சியா அந்த கேள்வி இப்படியா வருது பாருங்க. நாம் எந்த நன்மையும் செய்ய முடியாமல் எல்லா தீமையையும் செய்யும்படி தூண்டப்படுகிற அளவிற்கு
நாம் சீர்கெட்டு போனவர்களா? சரியா? அப்ப எந்த நன்மையுமே நம்மகிட்ட இல்லையா? நம்ம சீர்கெட்டு போனவர்களாகவா இருக்கிறோம்? ரைட்? பதில் ஆம். தேவனுடைய ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறவாத நிலையில் நாம் அப்படியே இருக்கிறோம். சரியா? யார் ஒருவன் மீண்டும் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலம் மறுபடி பிறக்கவில்லையோ, யாருடைய பாவங்கள் கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்படவில்லையோ, யாருடைய இருதயம் புதிதாக மாற்றப்படவில்லையோ, அதுதான் சொல்லும் புதிய பிறப்பு, மறுபடி பிறந்தவன் இல்லையா? புது சிருஷ்டி. அப்படி புது சிருஷ்டியாக மாற்றப்படாவிட்டால் நாம் எப்படி இருப்போமா? எல்லா தீமையையும் செய்யும்படி தூண்டப்படுகிற அளவுக்கு சீர்கெட்டு போனவர்களாகவே இருப்போம் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. அப்போ நாங்க அந்த கெட்ட தன்மையிலிருந்து வெளியே வருவதற்கு ரைட். அப்ப நன்மைன்னு சொல்லும் பொழுது நாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மற்றவர்களுக்கு உதவி செய்யறதும் ரைட். நல்ல காரியங்களை செய்து ஒழுக்கமாக வாழ்றது அது மாத்திரம் நம்ம சொல்ல வரல இல்லையா? நாங்க என்ன சொன்னோம்? நன்மைனா ஆண்டவரை தேடுகின்ற, ஆண்டவரோடு உறவாடுகின்ற, ஜீவனோடு இருக்கின்ற ஆண்டவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகின்ற தன்மை. சரியா? ஜீவனுள்ள ஆண்டவரை தேடுகின்ற தன்மை, அவருக்காக வாழ விரும்புகின்ற, நன்றியோடு வாழ விரும்புகின்ற தன்மை. சரியா? அப்போ யார் ஒருவன் மறுபடியும் தேவனுடைய ஆவியினால பிறக்கவில்லையோ, அவனுடைய நிலைமை ரைட் கடைசி வரைக்கும் சீர்கெட்டு போனதாக இருக்கும். அவனுடைய இருதயத்துல அவன் சுயநலம் உள்ளவனாக செயல்படுவான் என்பதை அடுத்த கேள்வி பதில நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேங்க்யூ. ஏதாவது காரியங்கள் இருந்தா நீங்க சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டி நாங்க ஜெபித்து நிறைவு செய்யலாம். சின்ன ஒரு விஷயம் கேட்கட்டா? ஃபர்ஸ்ட் இப்ப நாங்க தேவனுடைய சாயல்ல தானே ஃபர்ஸ்ட் வந்தோம். ஆதாமையால் படைக்கிற நேரம் நீங்க சொல்ற மாதிரி அந்த சாயல் கரப்பட்டதே ஒளி அந்த சாயல் இருக்குல்ல மனதுக்குள்ள அது மாறி கேள்வி அந்த அந்த சாயல் இன்னும் எங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? அது கரப்பட்டு தான் இருக்கே ஒழிய அத செத் ஆதாம்ல பிறந்த அவட சாயல் வந்திருக்கு. செத்துள்ளயும் தேவண்ட சாயல் இருந்துச்சு தானே ஃபர்ஸ்ட், அப்படித்தானே இல்லையா? ஆமா, அதான் நாங்க சிருஷ்டிப்புல நாங்க எதிர்பார்க்கிற காலங்களில் நாங்க படிக்கிறோம். என்னன்னு சொன்னா அதுதான் அந்த கரைப்பட்ட என்ற வார்த்தையை நாங்க பாவிக்கிறோம். ஒரு துணி அதுல ஒரு கரைப்பட்டு இருக்குது இல்லையா? அப்ப முழுவதும் கரைப்பட்ட ஒரு சீர்குலைந்த நிலைமை தான் அது. ரைட். ஆகவேதான் நாங்க போன வாரம் பார்த்த மாதிரி நான் சொன்னேன், மனுஷன் கடவுள் அவனை ஆளுகை செய்கின்றவனாக படைச்சிருக்கிறார். அது கடவுளுடைய சாயல். ஆனா அந்த ஆளுகையை எப்படி செய்யறான்? இப்ப தன்னுடைய சுயநலத்துக்கு ஏதுவாக அந்த ஆளுகையை துஷ்பிரயோகம் பண்றவனா இருக்கிறான் இல்லையா? நீதி நியாயங்களை துஷ்பிரயோகம் பண்றவனா இருக்கிறான். அப்ப அவன் தூண்டப்படுறான், ஆளுகை செய்யணும் என்று தூண்டப்படுகின்ற அந்த தூண்டுதல் கடவுளுடைய சாயல் தான் இல்லையா? ஆனால் அந்த தூண்டப்பட்டாலும் அவன் கடவுளுக்கு உகந்த விதமாக அந்த சாயலை பயன்படுத்தாம மனுஷனுடைய சாயலுக்கு உகந்ததாக, மனுஷனுடைய தன்மைக்கு உகந்ததாக அவன் என்ன செய்யறான்? அந்த சாயலை பயன்படுத்துகிறவனாக துஷ்பிரயோகம் பண்றவனாக இருக்கிறான். மற்றவங்களை அடிமைப்படுத்துறவனாக இருக்கிறான். அதே மாதிரிதான் நாங்க பார்த்தோம், கடவுளுடைய அன்பு அந்த சாயலோட மனுஷனை படைக்கிறாரு. அந்த அன்பை அவன் என்ன செய்யறான்? ஆகவே தான் அந்த மனுஷனுக்குள்ள அந்த அன்பை குறித்த ஏக்கம் இருக்குது. மற்றவங்களை அன்பு செலுத்த வேண்டும், மிருகங்களை அன்பு செலுத்தணும். அந்த ஏக்கம் எல்லாம் மற்ற மக்களுக்கும் இருக்குதுக்கு காரணம் அந்த சாயல் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால. ஆனால் கரைப்பட்ட சாயல் என்ன காட்டுதுன்னு சொன்னா அந்த அன்பை தன்னுடைய சுயநலத்துக்காக பாவிக்கிறது. ஆதாம் தன்னுடைய மனைவியை முழுவதுமாக நேசித்தார் ஆரம்பத்துல. அது கரைப்படாத அன்பு. இவள் என்னுடைய எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும்னு சொன்னாரு. கரைப்படாத தேவனுடைய அந்த ஒரிஜினல் அந்த முழுமையான அன்பை வெளிப்படுத்தினார் மனைவிக்கு. ஆனால் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் கரைப்பட்ட சாயல் அன்பு செலுத்தணும் அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக தன்னுடைய மனைவியவே தூர வச்சு நீர் கொடுத்த ஸ்திரின்னு சொல்லி கை நீட்டி அவ தான் பாவம் செஞ்சான்ற மாதிரி காட்டக்கூடிய விதமா அவர் என்ன செய்தார்? அந்த அன்பை மறைச்சு கொண்டார். அந்த அன்பை கரைப்படுத்தி கொண்டார். கரைப்படுத்தி செயல்படுறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா?
அப்போ அந்த தன்மை இருக்கிறதுனாலதான் மனுஷன் அன்பு செலுத்த யோசிக்கிறான். ஆனா அவன் வந்து அந்த அன்பை வந்து சுயநலமாக பயன்படுத்துறான். ரைட்? அதை நாங்க வர வர நாங்க ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ. வேற எதுவும்? யோசுவா சொல்லுங்க புத்தா. யோசுவா சொல்லுங்க. பாஸ்டர் அவர் அந்த பாயிண்ட்ஸ் எழுதி ட்ரா பண்ணி அனுப்பி இருக்கிறாரு பாஸ்டர் உங்களுக்கு. அந்த மத்த ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறாரு, இத கேட்டுட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எழுதி இருக்கிறாரு பாஸ்டர். கொஞ்சம் இருங்க. chatல அனுப்பி இருக்கிறாரு. நான் எழுமனா அதை ஷேர் பண்றேன் மக்களுக்காக. ரைட். ஓகே ரைட். இது வந்து லூக்கா எழுதி அனுப்பின காரியம். இன்னைக்கு படிச்ச பாடத்தை பைபிள் ஸ்டடி 7th கொஸ்டின் பாயிண்ட்ஸ்னு போட்டுட்டு the fall and disobedience of our first parents, yeah, Adam and Eve in paradise னு போட்டிருக்காரு. ரெண்டாவது this fall has poisoned our nature, right? எங்களுடைய தன்மைய, எங்களுடைய சாயலை அது கரைப்படுத்துனுச்சு, ரைட்? அது வந்து நஞ்சாக்குனுச்சு, பொய்சன் ஆக்கிருச்சு. மூன்றாவது எழுதியிருக்காரு that we are all conceived and is a sinful condition, ரைட்? அப்ப நாங்க தாயின் கருவுல உருவாகும் பொழுதே சின்ஃபுல் பாவ குணாதிசயம் உள்ளவங்களாக நாங்க கருவாக மாறுறோம்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அப்போ ஆப்பிள் 2 வரைஞ்சிருக்கிறாரு. நாங்க அதை படிச்சது மாதிரி பிஃபோர் ஃபால், வீழ்ச்சிக்கு முதல்ல அழகான ஆப்பிள், கேட்டிகிசத்துல அவர் விளக்கப்படுத்தின மாதிரி. அதே மாதிரி ஆஃப்டர் ஃபால் அந்த ஆப்பிள் எப்படி கரைப்பட்டிருக்குது. அதுக்கு பேர் ஆப்பிள் தான், ரைட்? ஆப்பிளுடைய தன்மை இருக்குது, ஆனால் கரைப்பட்டு பாவிக்க முடியாத அளவுக்கு அது மோசமான நிலைமையில் இருக்கிறது என்பதை அவர் எங்களுக்கு காண்பிச்சிருக்கிறார். ரைட். தேங்க்யூ லூக்கா. அருமையான ஒரு பதிவு அது. ரைட். நல்லது. நாங்க வேற காரியம் இல்லாவிட்டால் நாங்க ஜெபித்து இந்த நேரத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. தேவனே, எங்களுடைய கரைப்பட்ட சுபாவம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சாயலாக நல்லவர்களாக படைக்கப்பட்டோம். ஆனால் நீர் படைத்த ஆதி மனிதன், முதல் மனிதன் ஆண்டவரே, தம் பாவத்தின் நிமித்தம் கரைப்பட்டு போனதினாலே அவனுடைய சந்ததி சந்ததியாக வருகின்ற எங்களுக்குள்ளும் தேவனே அந்த மனிதனுடைய சாயல் அதிகமாக ஆண்டவரை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது சுவாமி. என்னுடைய இருதயம் அந்த மனித சாயலுக்குள்ளே ஆண்டவரே அதிகமாக தேவனை வெறுக்கிறதும், தேவனை யார் என்று கேட்பதும், தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையையும் மிருகங்களுக்கும் வேற காரியங்களுக்கும் கொடுப்பதும் எங்களுடைய வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது சுவாமி. தேவனே, இந்த நிலைமையில் எங்களை நீர் வைக்கவில்லை சுவாமி. கர்த்தாவே, இந்த நிலைமையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு நீர் அனுப்பினபடியினாலே உமக்கு நன்றி. எங்களை புது சிருஷ்டியாக மாற்றாவிட்டால் ஆண்டவரே, எங்களை புதிய மனிதர்களாக நீர் மீண்டும் உருவாக்கவிட்டால், எங்களுக்கு புது பிறப்பை, மறுபிறப்பை நீங்கள் கொடுக்காவிட்டால் சுவாமி, இதே நிலைமையில நாங்க மரித்து போவோம் சுவாமி. எனவே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, மறுபிறப்படைந்த ஜனங்களாக, இன்னும் அந்த பழைய சாயல் எங்களுக்குள்ளே வெளிப்படும் பொழுது அதுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. பழைய சாயல்களை நாங்கள் விரும்பாதபடிக்கு ரகசியமாக பழைய சாயல்கள், செத்த கிரியைகளை, ஆண்டவரை சுயநலமான காரியங்களை, அந்த கொலை, அந்த களவு, அந்த சுயநலங்களை சுவாமி நாங்கள் விரும்பி பற்றி கொண்டு ரகசியமாக எங்களுக்கு சிலை வணக்கங்களை போன்று உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் எங்களுடைய ஆசாபாசங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் கொடுத்து நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரை ரகசியமாக நாங்கள் இருக்காதபடிக்கு தேவனே, அந்த அந்த பழைய சுபாவங்களை நாங்கள் வெறுத்து
அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் பொழுது அவைகளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்காமல் உம்மிடத்திலே அவைகளை அறிக்கை செய்து அந்த புதிய சுபாவங்களாகிய புது சிருஷ்டிக்குரிய சுபாவங்களாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய சாயல், இனி அந்த ஆதாமுடைய சாயல் இல்ல ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவனுடைய சாயல் எங்களுக்குள்ளே வெளிப்படத்தக்கதாக தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றும்படியாக நீர் எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தெரிந்து கொண்டிருக்கின்றபடியினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர், எங்களுக்கு பலன் தாருங்க. தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களாக நாங்கள் படிக்கும் பொழுது தேவனே அந்த ஆவிக்குரியதுல மறுபடி பிறக்கிறதுல இருக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதுக்கு பிறகு கிறிஸ்துவனுடைய சாயல் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில வளர வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பாடங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, கிருபையினாலே தாங்கி அருளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ எல்லாருக்கும். நாங்க அடுத்த வாரம் சந்திக்கலாம். God bless you.